என்னடா மியூசிக் போடுறானே கிளாஸ் எடுக்காம அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வேற ஒன்றும் இல்லை. தூர்தர்ஷன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், பொதிகை அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த சேனலோட பழைய மியூசிக் தான் இது. கேபிள் டிவி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆண்டனால படம் பார்த்துருக்கோம்ல, அப்போ உள்ள ஒரு மியூசிக் தான் இந்த மியூசிக். ஒன் ஆஃப் த ஃபேவரட் மியூசிக்காக இருக்கும், ஃபேவரட் சேனலாகவும் இருக்கும். இப்படி சொல்ல முடியாது, ஒரே சேனலாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நிறைய சேனல்ஸ் எவால்வ் ஆச்சு. ஸோ அதில் 2 மியூசிக் உண்டு. அந்த 2 மியூசிக்கில் செகண்ட் மியூசிக் நிறைய பேருக்கு வைப்பாக இருக்கலாம். எனக்கு செகண்ட் மியூசிக்கை விட ஃபர்ஸ்ட் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எதுக்குடா இதெல்லாம் வளவளா கொலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? இதை தான் ஆக்சுவலாக என்னோட இன்ட்ரோ மியூசிக்காக வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அதில் காப்பிரைட்ஸ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து என்னை அடிப்பான் அப்படின்னு சொன்னதுனால, சரி நம்மளே ஒரு மியூசிக்கை போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே மியூசிக் போட்டேன். ஆனால் ஒரு பையன் அதை கண்டுக்கல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வீடியோவோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் போய் பாருங்கள், இதுலேயும் திருப்பி கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த பிஜிஎம் என்னன்னா, எடிட்டர் தம்பி அந்த பிஜிஎம்மை போடுங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குனாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலைனாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? நம்ம கிளாஸுக்குள்ளே போவோம். கிளாஸ் இன்னைக்கு நான் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் சொல்லிட்டோம். அதுக்கு காமனாக ஒன்று சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரே ஆட்டோக்கார தம்பி தான், அவர் தான் மேக்ஸ். ஸோ மேக்ஸோட ஷார்ட்கட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேக்ஸ்லேயுமே ரொம்ப பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வாய்ப்பாடுகள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் நம்ம வாய்ப்பாடுகள் படிக்கும்போது டியூஷன் சென்டர் எல்லாம் படிச்சுட்டு போவோம். 4 1 1, 8 1 2, 3 1 3 அப்படின்னு மூச்சு வாங்கி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லைன்னா இப்போ உங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை படிச்சுட்டு டியூஷன் சென்டர்லையோ இல்லை வீட்லேயோ படிச்சுட்டு போய் ஸ்கூலில் போய் சொல்லுவோம். அப்போவுமே நம்ம 10வது வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் படிப்போம். அதுக்கப்புறம் 11 12 அப்படிலாம் வாய்ப்பாடுகள் இருக்கும், அதை நம்ம படிக்கவே மாட்டோம். ஏன்னா அதை மட்டும் ஸ்பெஷலாக ஒருத்தர் 1 2 பேர் சொல்லுவான், அந்த ஸ்பெஷல் ஜந்துக்கள். அவனை மட்டும் நம்ம விசித்திர ஜந்துக்களாகவே பார்ப்போம். ஸோ நீங்களும் அந்த விசித்திர ஜந்துவாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். சரி ஓகே, அது என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எனி நம்பர் from 11 to 19. அதுதான் இன்னைக்கு ஒன்று கிளாஸுக்கான ட்ரிக்கு. எக்ஸாம்பிள் 11 into 12 இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 11 into 12 ஃபர்ஸ்ட் 12 போட்டுப்போம், 11 போட்டுப்போம், 2 1 2 1 2 3 1 இப்படி தான் நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து படிச்சிருப்போம். சரிங்களா? ஆனால் இதை கொஞ்சம் மாறுபட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா பாஸ் ஆக முடியாது. பல வருஷங்களாகவும் பாஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது மூலமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் எப்போவுமே 3 டிஜிட் நம்பராக தான் வரும். சரிங்களா? இதுதான் பேசிக். இப்போ 11 to 19 நான் சொல்கிறேன். 11 to 19 ஏதாவது 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது 3 டிஜிட்டாக தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு கடைசி டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஓட கடைசி டிஜிட் என்ன? 1. இதோட கடைசி டிஜிட் என்ன? 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2. அது அப்படியே போட்டுருங்க. அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 11 அப்படின்னு இருக்குன்னா 11 இல்லை 12 ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இந்த நம்பரை ஹோலாக எடுத்துக்கணும், இல்லாட்டி இந்த நம்பரை ஹோலாக எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு நம்பரை ஹோலாக எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் கூட இன்னொரு நம்பரோட கடைசி நம்பரை ஆட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன 11 12 அப்படின்னு இருக்குன்னா அந்த 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் கடைசி நம்பர் என்ன? 2வா? இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 13. இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கேன், 12 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 12 எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இன்னொரு நம்பரோட கடைசி நம்பர் எடுக்கணும். இன்னொரு நம்பரோட கடைசி நம்பர் என்ன? 1. அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 வரும். அதுதான் இங்கே ஆன்சராக வரும். சரிங்களா? இன்னொரு சம்ம நம்ம பார்ப்போம். 12 into 13 அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி? இதுக்கும் 3 டிஜிட் தான் வரும். கரெக்டாக? 2 3s are 6 அப்படி போட்டுடலாம். அடுத்தது என்ன பண்ணணும்? இதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும். நான் என் கன்வீனியன்ஸுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன், 13 எடுத்துக்கிறேன். 13 கூட இன்னொரு நம்பரோட இன்னொரு நம்பரோட கடைசி டிஜிட்டை எடுத்துக்கணும். +2 போட்டிங்கன்னா 15 வரும். அதுதான் ஆன்சர், 156. இதுதான் சிம்பிள் ட்ரிக்ஸ். ஓகே, இது உங்களுக்கு தோணலாம், இது என்னடா கடைசி நம்பரை மட்டும் நீ வந்து ஒரு டிஜிட் நம்பராகவே நீ எடுத்துக்கிட்ட, ஒரு 2 டிஜிட் நம்பராக வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 14 into 16 அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 6 are என்ன? 24. 4 6 are 24 படிச்சிருப்போம். அப்புறம் 2 வருமா? 2 in the mind, அதெல்லாம் நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 இங்கே போட்டுக்கோங்க, 2வை தனியாக போட்டுக்கோங்க.
6 4 24. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் இருக்க ஏதாவது ஒரு நம்பரை ஹோலாக எடுத்துக்கணும். 16, இன்னொரு நம்பரை ஆட் பண்ணிக்கணும் 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 20, இல்லாட்டி 14 எடுத்துக்கோங்க, கூட 6 ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் 20 ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா 20 வரும். அப்போ நீங்கள் 20 போடலாமா, 20 போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 இந்த மைண்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்து விட்டேன்னா 224 போடணும். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் இதோட ட்ரிக்கு. இது வந்து நீங்கள் 18 into 19 இப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 18 into 19 அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளா எக்ஸாம்பிள் 18 into 19 அப்படின்னா 8 9s என்ன 72. எக்ஸாம்பிள் 8 9s 72 அப்படின்னா 72னா 2 போடணும். 19 plus 8 19 plus 8 என்ன 27 27 கூட 7 ஆட் பண்ணீங்கன்னா 34 3 4 2 இதுதான் ஆன்சர் வரும். இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லே இப்படி பல்லே இலக்கா அந்த பாட்டு போடுவாங்கல்ல, அப்படி மைண்ட்லேயே நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டினும் கொடுக்குறேன். எக்ஸசைஸ் கொஸ்டின் வந்து 19 into 16 வச்சுப்போம். இதுக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல கூட லீவ் பண்ணலாம், நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக கமெண்ட்ல வரிசையாக எழுதிக்கிட்டே இருக்காதீங்க. வேற கமெண்ட்ல நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் அதை லீவ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த ட்ரிக் இதுதான் மேக்ஸ் ட்ரிக்கா, இந்த மேக்ஸ் ட்ரிக்கை சொல்லாததுக்கு தான் இவ்வளோ நேரம் உருட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு பதிலாக சொல்லிடுறேன். நம்ம விஷால் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஷால் படத்தில் 2 படம் ஒன்று உண்டு. மலைக்கோட்டை அப்படின்னு ஒரு படம் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டத்து யானை அப்படின்னு ஒரு படம் இருக்கும். இந்த மலைக்கோட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா கதை என்னன்னா, விஷால் இருப்பார், பிரியாமணி அம்மா இருப்பாங்க. 2 பேரும் வில்லன், பிரியாமணியை ஒரு வில்லன் லவ் பண்ணுவான், விஷால் வந்து காப்பாற்றுவார். அதே கதை தான் பட்டத்து யானை. பட்டத்து யானையில் விஷால் ஹீரோயின் பேர் தெரியல, அது அர்ஜுனோட பொண்ணு மட்டும் தெரியும். அந்த பொண்ணும் அதே கதை தான், வில்லன் லவ் பண்ணுவான். விஷாலே ஒரே கதையை திருப்பி திருப்பி கேட்டு படம் நடிக்கலையா, அதே மாதிரி நம்மளும் எத்தனை தமிழ் 2 படமே பார்த்ததில்லை அப்படின்னா நம்ம எத்தனையோ தமிழ் சினிமா டேரக்டர்ஸ், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அப்படி சில டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க படத்தை நம்ம திருப்பி திருப்பி பார்க்கலையா, ஏற்கனவே பார்த்த படமா இருந்தாலும் அரைச்சா மாவை அரைப்போமா, அதே மாதிரி கேட்டுக்கோங்க. அப்படி இல்லை புதுசாக அந்த ட்ரிக்கை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா உங்களை குட்டீஸ்ல இருந்து இல்லாட்டி இந்த டேக் பண்ணுங்க அப்படின்னு தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? இந்த பேர்லாம் டேக் பண்ணுங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிடிச்சா டேக் பண்ணுங்க, பிடிக்காதவனுக்கு டேக் பண்ணுங்க, வந்தவனுக்கு டேக் பண்ணுங்க, போனவனுக்கு டேக் பண்ணுங்க, எவனுக்காவது டேக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, இன்னொன்று, இந்த வீடியோஸ் எல்லாம் இவ்வளோ நேரம் வளர்க்கலாம் பேசிட்டேன். சரிங்களா? இந்த இந்த வீடியோஸை ஷார்ட்ஸாக போடலாம். இப்போலாம் ட்ரெண்ட் ஆகும், யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டால் தான் ட்ரெண்ட் ஆக முடியும். அதனால தான் நானும் பீரோவை திறந்து 2 ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஜோக் இல்லையா? கோவப்படாதீங்க, இது தற்கொலை ஜோக்குகள் தான். தற்கொலை ஜோக்குகள்ல ஒரு வகையான ஜோக்கு தான். கேட்டுக்கிட்டு அப்படியே மறந்துடணும். கடைசியா ஒண்ணே ஒன்று, ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு கிளம்பிடுறேன். அது வேற நான் கேட்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரே ஒரு பாட்டு, எல்லா சப்ஸ்கிரைபரையும் கெஞ்சுவதற்கான ஒரு பாடல். ஒரு சப்ஸ்கிரைபர் வரம் கேட்டு வந்தேன் தானம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாஸ்கி.